அண்டு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட மேக்கப் புக் பண்ணுறீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே. தென் வெளியேருந்து வர்றவங்களும் புக் பண்ணுறாங்க. வெளியே ஊர்லேருந்தும் நமக்கு புக் பண்ணுறாங்க. நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை. என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா 1 வீக்குள்ளே பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் வாங்கி போட போய் தான் என்னோடய மேக்கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு வரைக்கும் ஸ்டே அண்டு அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நாங்கள் கொடுக்க முடியுது. ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காவது எங்களுக்கு காசு வேணும். ஸோ எதுவுமே நமக்கு வந்து ஈஸியாகவோ ஓசிலேயோ கிடைக்கிறது இல்லை. பேமெண்ட் கொடுக்கும், அதாவது அந்த ஒர்க்கை பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பேமெண்ட்ஸு நம்ம கைக்கு வரல அப்படின்னா அதோட வலி ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் இது பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா எங்களோட ஒர்க்கு வந்து 4 ஹவர்ஸ் நின்றுட்டே பார்க்குற ஒர்க்கு. அந்த ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனைகள்லாம் தெரியும். ஸோ சில பேர் நான் 2 வாட்டி போடுறேன் 3 வாட்டி போடுறேன்லாம் சொல்கிறீங்க. இருக்கிறதுலே வந்து ஹை குவாலிட்டியை வந்து நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் சுருக்கி போடுறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களோட பிஸ்னஸே அதுதான். அதை வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரம். அப்படிங்கும்போது நீங்கள் அதிலே வந்து இந்த மாதிரி பண்ணால் எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுட்டு நாங்கள் சொல்லியிருக்க அமௌண்ட்டில் ஆல்ரெடி லெஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ யாரும் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.